அம்மா லெட்டர் வந்திருக்கு. யார்ப்பா எழுதிருக்காங்க? யாரோ கேசவ மோதியாரா. பத்திரிக்கையில லட்சுமி போட்டோவை போட்டு விளம்பரம் கொடுத்துருந்தோமே, அதை பார்த்தாரா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி காணாம போன அவங்க மக மாதிரி இருக்குதா. நேரில் வந்து லட்சுமியை பார்த்து கையோட கூட்டி போறோம்னு எழுதியிருக்காங்க. தம்பி, லட்சுமி நம்ம குடும்பத்தில் ஒரு பொண்ணாட்டம் பழகிட்டா. ஏதோ ஒரு இனம் புரியாத பாசம் எனக்கு அவ பேர்ல ஏற்பட்டுடுச்சு. திடீர்னு அவன் நம்மளை விட்டு பிரியறத நினைச்சா என் மனசு ரொம்ப வேதனைப்படுத்துப்பா. என்னம்மா செய்யறது? காணாம போன மக கிடைச்சிட்டான்னு பெத்தவ சந்தோஷப்பட்டு லட்சுமி கூட்டிட்டு போனா நம்ம தடுக்கவா முடியும்? என்னமோ தெரியல தம்பி, அவளை பிரியறதுக்கு சங்கடமா இருக்கு. எல்லாருக்கும் அப்படித்தாம்மா இருக்கு. அம்மா, விஷயம் தெரியுமா உனக்கு? மதுரையிலிருந்து டாக்டருக்கு ஒரு லெட்டர் வந்துருது. உங்க அப்பா அம்மா விளம்பரத்தை பார்த்துட்டு நேரா இங்க வந்து உன்னை பார்த்துச்சு. கையோட கூட்டிட்டு போக போறாங்களாமா. லெட்டர் வந்தது டாக்டரே உங்ககிட்ட சொன்னாரா? நான் என்ன அவ்வளவு பெரிய மனுஷனா என்கிட்ட சொல்றதுக்கு? அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு. காதை விட்டேன், சேதி காதுல வந்து விழுந்தது. இந்த மாதிரி நாளைக்கு உங்க அப்பா அம்மா வந்த உடனே போறேன். அவங்க கிட்ட இவர் தான் பொறுப்பாக கவனிச்சினாரு அப்படின்னு எனக்கு ஏதாவது ஒரு 5 ரூபாய் வாங்கி கொடுமா. வெறும் 5 இல்ல, 5000. பாத்தியா, டாக்டரு பூஞ்செடி வாளிகளி எல்லாத்தையும் மறந்துட்டு போகுது. ஏக்கம் போறமேன்ற ஏக்கம். ஆனா என்ன மறக்காதுன்னு நினைக்கிறேன். அது கொடுத்துடும். டாக்டர், நான் ஒன்னு கேட்கலாமா? என்ன லட்சுமி? என் போட்டோவை போட்டு நீங்க கொடுத்த விளம்பரத்தை பார்த்து யாரோ எங்க அப்பா அம்மா வராங்களாமே. ஆமா, லெட்டர் வந்திருக்கு. அவங்க வந்து என்ன பார்த்து இவதான் என் மக, என் கூட அனுப்பிடுங்கன்னு கேட்டா நீங்க அனுப்பிடுவீங்களா டாக்டர்? தகுந்த ஆதாரம் இல்லாம நிச்சயமா அனுப்ப மாட்டேன் லட்சுமி. டாக்டர், நான் தினம் கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தெரியுமா? எனக்கு உறவுன்னு யாருமே இருக்கக்கூடாது. லட்சுமி. ஆமா டாக்டர், மறுபடியும் எனக்கு பழைய ஞாபகமே வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். அப்போ நீ ஒரு அனாதையாவே இருந்துடலாம்னு நினைக்கிறியா? ஏன் டாக்டர், நான் ஏன் அனாதையா இருக்கணும்? அன்பு காட்ட, ஆதரவு காட்ட நீங்களும் அம்மாவும் இருக்கும்போது எனக்கு என்ன குறை டாக்டர்? இது சாஸ்வதம் நினைக்கிறியா லட்சுமி? ஆமா டாக்டர், இதுதான் எனக்கு சாஸ்வதம். இதைத்தான் நான் விரும்புறேன். அன்னைக்கு போட்டோ எடுக்க வந்திய அந்த பொண்ணு கூட பழைய நினைவெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லல. அந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு அவங்க அப்பா அம்மா வராங்களாம். ரங்கா ரங்கா, அந்த அப்பா அம்மாவுக்கு மத்தியில பொண்ணை நிறுத்தி ஒரு போட்டோ எடுத்து பத்திரிக்கையில பேட்டி கொடுத்தா பத்திரிக்கைக்காரங்க பணம் கொடுப்பாங்க ஐயா. அலையிற, உனக்கு பணம் வரும், எனக்கு என்னாச்சு? அதுல பாதியே நான் உனக்கு தர்றேன். இது நியாயம். எப்ப வர்ற பேட்டி எடுக்க? நாளை காலையில. அப்ப அப்பா அம்மாவை நான் அப்படியே பிளாக் பண்ணி வைக்கிறேன். ஓகே. ஐயா, யார் நீங்க? டாக்டர் சிவா. அவர் வீடு தான் இது. பேப்பர்ல ஒரு பொண்ணு போட்டோ போட்டு விளம்பரம் வந்திருந்ததே, அது விஷயமா தான் நான் வந்திருக்கேன். ஏற்கனவே ஒரு கடிதம் கூட போட்டிருந்தேனே, நான் வரப்போறதாக. அது நீங்க தானா? டாக்டர் கூட சொன்னாரு நீங்க வர போறீங்கன்னு. வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. ஏங்க, நம்மளுக்கு எந்த ஊரு? மதுரை பக்கம். ஆமா, பொண்ணு இப்படி ஓடி வந்துடுச்சே, ஒரு கண்டிச்சு வளர்க்கலையா? பந்தோபஸ்தா இல்லையா? இந்த காலத்து பொண்ணுங்க எங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும்னு சொல்லுதுங்க. அதுங்க சொல்லிட்டா நீங்க விட்டுறதா? அதான் இப்படி அலையறீங்க நீங்க. ஏங்க, பொண்ணுக்கு என்ன வயசு? 18. சதய நட்சத்திரங்க. நட்சத்திரம்லாம் ஏமா எனக்கு சம்பந்தமா பேச போறேன்? அம்மா, இந்த மாதிரி ஓடி வந்துடுச்சே, அது என்ன காதல் விவகாரமா இல்ல கண்டிப்பான கல்யாணமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. டாக்டர் எப்போ வருவாரு? நீங்க பேச்ச மாத்தாதீங்க. பொண்ணை பெத்துட்டமா ரக்கையை கட் பண்ணி தான் வளர்க்கணும். ரக்கையோட விட்டீங்க அதுங்க பறந்துரும். ஏன் என் குடும்பத்தை எடுத்துக்கோ, வாடிங்க. இதான் என்னுடைய சம்சாரம். பேர் வள்ளிங்க. ஏன் ஊர் என்னவா? வள்ளிப்பாளையம். உங்க ஊர் கண்டிஷன் எல்லாம் சொல்லு. எங்க ஊர்ல எல்லாம் வீட்டு வாசல்ல கோலம் போட மாட்டாங்க, கோடு தான் போடுவாங்க. எதுக்கு? பொண்ணுங்க தாண்டாம இருக்கணும்ன்றதுக்காக. அவ்வளோ கண்டிஷனுங்க. போட்டான் கண்டிஷன். உங்க அப்பா பொல்லாத கண்டிஷன் போட்டான். வாசல்ல கோடு போட்டவன் கொல்ல பக்கம் கோட்டை விட்டான். இந்த பொண்ணு தாண்ட பார்த்து தட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஏன் சொல்றேன்? நான் எல்லாத்தையும் உஷாரா இருக்கணும். தயவு செஞ்சு டாக்டரை கூப்பிடுறீங்களா? ஏன் அவ்வளவு செழிப்பு உங்களுக்கு? பொண்ணை கூட்டிட்டு ஊருக்கு போறப்போ என்கிட்ட சொல்லாம போயிடாதீங்க. ஏன்? ஏன்னா பத்திரிகையில பேட்டிக்கு அரேஞ்ச் பண்ணி இருக்கிறேன். இந்த முகர கட்டியெல்லாம் பத்திரிகையில வரணுமா? என்ன? டாக்டர் வராரு. ஆமா, டாக்டர் வராரு. வணக்கம். வணக்கங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து லெட்டர் போட்டது நீங்க தானே? ஆமாங்க, விளம்பரத்தை பார்த்த உடனே ஆண்டவன் எங்களுக்கு கருணை காட்டிட்டான். எங்க பொண்ணை எங்க கிட்டே ஒப்படைச்சிட்டான்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோங்க. உங்க பொண்ணை எவ்வளவு நாளா காணோம்? வீட்டை விட்டு போய் 6 மாசம் ஆச்சுங்க. எந்த சூழ்நிலையில அவ வீட்டை விட்டு வெளியே போனா? உங்ககிட்ட நான் மறைக்க விரும்பலைங்க. எதிர் வீட்டு பையனோட
எங்க பொண்ணுக்கு சிநேகம் இருந்தது. இப்ப காணாம போனதுல இருந்து அந்த பையனையும் காணுங்க. என்னங்க, எங்க பொண்ணை சீக்கிரமா எங்க கூட அனுப்பிச்சிடுங்க. மன்னிச்சுக்குங்க, நீங்க பேப்பர்ல கொடுத்த போட்டோ பார்த்தப்ப அது எங்க பொண்ணோட ஜாடையா இருந்துச்சு. இவங்க என் பொண்ணு இல்லைங்க. அம்மா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்னம்மா? பத்திரிகையில போட்டோ பார்த்துட்டு அவங்க பொண்ணா இருக்குமோன்னு வந்தாங்களே, அவங்க என்ன பார்த்தாங்க, அவங்க பொண்ணு இல்லைன்னு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையும் இப்போ இருக்கிற வாழ்க்கையும் இப்படியே நிலைச்சு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுதாம்மா என் ஆசை. ஏ ரங்கா, வாயாங்க. என்ன போட்டோ? அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்தாங்களா? வந்தாங்களே. பத்திரிக்கை பேச்சு விஷயமா சொன்னியா? சொன்னனே. வெரி குட் வெரி குட். எப்ப அவங்க பார்த்து கேள்வியெல்லாம் கேட்கலாம்? ஏன் வயிற்றுச்சல் கிளப்புற? அவங்க நேரா வந்து அந்த பொண்ணை உத்து பார்த்தாங்க, இது என் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. விஷயமே சப்புன்னு போச்சு. ஐயே, யோ, இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? இப்ப அப்பா அம்மா வந்தாங்களே, அவங்க பொண்ணு எதிர் வீட்டு பையனோட ஓடி போச்சான். பரவாயில்லையே, இது அந்த பொண்ணு கதையை விட நல்லா இருக்கே. ஓடி போன பையனையும் பொண்ணையும் சந்திச்சு ஒரு பேட்டி எடுத்தா நல்ல காசு கிடைக்குமே. கூடவே இருக்கிற பொண்ணை பத்தியே விசாரிக்க முடியல, இப்ப ஓடி போனவளை பத்தி நான் விசாரிக்கணுமா? ரங்கா, முயற்சி பண்ணாம நம்ம சம்பாதிக்க முடியாது. உன் வீட்டுல தங்கி இருக்குதே ஒரு பொண்ணு, அதுக்கு ஏதாச்சும் விசாரிச்சுக்கிட்டே இரு. டக்குன்னு ஞாபகம் வந்து அட்ரஸ் சொல்லிடுச்சுன்னு வை. பெத்தவங்க ஒரு பக்கம், பத்திரிக்கைக்காரங்க ஒரு பக்கம், பணத்தை கொட்டிக்கிட்டே இருப்பானுங்க. அப்படின்றடி. இப்ப நீ என்ன பண்ற? உன் பாக்கெட்ல இருந்து ஒரு 50 ரூபாய் எனக்கு தரேன். இந்த அப்பகார எடுத்துட்டு வந்து கொட்டுறான் பாரு பணம், அதுல இந்த 50 எடுத்துக்கிறேன். இப்போ கைவசம் ஒண்ணும் இல்ல, அப்புறமா தர்றேன், வர்றேன். 50 ரூபாய்க்கு ஐவேஜ் இல்ல, கழுத்துல ஒரு கேமராவை மாட்டிக்கலாம், வாயில ஒரு சிகரெட்டை வச்சுக்கலாம். என்னங்க இது?